ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. சந்தைக்கு போயிட்டு வந்து பாருங்கள், காயெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கடையில் வாங்குறத விட நம்ம சந்தைக்கு போனால் தான் வேணுங்கிற காய் நம்ம பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு வர முடியும். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சக்கரவள்ளி கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சக்கரவள்ளி கிழங்குலாம் இருக்குது. அப்புறம் இது இது வந்து பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சில ஊரில் பரங்கிக்காய் இல்லைன்னா அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன ரேட்னு மட்டும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும். குட்டி பூசணிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தம்பி மாதிரி குட்டியாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா விளைஞ்சு அதுலேயே செடியிலையும் விளைஞ்ச கூட எடுத்துருக்காங்க. இது என்ன ரேட்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட விலை இது கேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நியூஸ் பேப்பரில் தான் கொடுப்பாங்க. கேரி பேக்கில் தர மாட்டாங்க. பாருங்கள், நியூஸ் பேப்பரில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் எது என்ன எப்படி கொடுப்பாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கீரை, புதினா, மல்லி, வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து வைக்க வேண்டியதான். அதேமாதிரி இந்த பூண்டு போன வாரம் 1 கிலோ வாங்கிட்டு வந்து இந்த வாரம் 1 கிலோ. அப்புறம் தக்காளி. எப்பவுமே சந்தைக்கு வந்து தக்காளிக்கு பைய எடுத்துகிட்டு போயிருங்க. தக்காளி தக்காளி பழம், குட்டி தக்காளி பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்ம வாங்கிட்டு வந்த சந்தை சாமானம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி வாங்குறீங்க என்னங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.